தோழர்களே வணக்கம். என்னை பொறுத்தவரையிலையும் நான் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறேன், நான் உலகிலேயே மிக மிக அழகானது என்று கருதுவது எது என்று கேட்டால் மனிதனுடைய உழைப்பு தான். உழைப்பின் வழியாக ஒரு தொழிலாளி உருவாக்கி கொள்ளுகின்ற அந்த கைத்திறன் இருக்கிறதே, அதற்கு இணையான அழகை நான் எங்கும் கண்டதில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய பழங்குடி பெண்களாக இருக்கக்கூடிய நரிக்குறவ பெண்கள் இந்த மணி கோக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியாது. நான் அதை பார்த்து ரசிச்சிருக்கிறேன். இடுப்பில் கையை குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த மணியை, அந்த குரடை வைத்துக்கொண்டு அந்த மணியை கோக்கிற வேகமும் இந்த லாவகமும் இருக்கு, அது அவ்வளவு அழகாக இருக்கும். கொள்ளை அழகு அந்த அழகு. அதுபோல் ஏராளமான நம்முடைய தொழிலாளிகள், கைவினைஞர்கள், இவருடைய கைத்திறனை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அண்மையில் முதுகுளத்தூருக்கு ஒரு கூட்டத்திற்காக சென்றிருந்தேன். அங்கே நம்முடைய தோழர் தமிழ்மதி, மதி என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற தோழர் தமிழ்மதி எனக்கு ஒரு சட்டை துணியை வாங்கி கொடுத்து, நீ அதை தச்சு போட்டுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி ரொம்ப அன்போடு வலியுறுத்தினார். அப்போ நம்ம ஆதரவாளர் செந்தில் என்கிற தையர் கலைஞர் கடைக்கு போனப்போ தோழர், நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள நான் சட்டையை தச்சு கொடுத்துட்றேன்னு சொன்னார். சரி, அவர் அந்த துணியை வெட்டுறதை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அவ்வளோ வேகமாக அவர் துணியை வெட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ எனக்கு என்னுடைய சட்டைக்கான அளவை எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி அந்த துணியை வெட்டுவதற்கு தோழர் செந்தில் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் 6 நிமிடம். அப்படியே நான் அசந்து போயிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு பேண்ட்டை வெட்டினார். ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ள ஒரு பேண்ட்டை வெட்டி முடிச்சிட்டார். அப்போது அந்த கத்திரிக்கோலும் அவருடைய கையும் இணைந்து அந்த ஆடிய நடனம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்கிறது. அதை அப்படியே வீடியோவாக எடுத்தேன். அதை நீங்களும் பாருங்கள். அந்த உழைப்பின் அழகை கண்டு ரசியுங்கள். நன்றி.